அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள் பார்த்தோம். அதே போல் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த எழுத்து அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வரக்கூடியது. எழுத்துன்னு சொன்னாலே அதில் உங்களுக்கு அந்த உயிரளபடையெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த இனிஷியல் அளபடை, சொல்லிசை அளபடை, இசைநீர் அளபடை, இப்போ இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஏரியாவாக கவர் ஆகக்கூடியது. உங்களுக்கு இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருந்தால் உங்களுக்கு கவர் ஆகும். 10th புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ முதல்ல பாருங்கள், ஒரு மொழியை தெளிவுற பேசியும் எழுதும் உதவுதான் எதுன்னு கேட்டால் இலக்கணம். ஒரு மொழி வந்து நம்ம பேசுறது நம்ம மற்றவங்களுக்கு புரியணும், மற்றவங்க பேசுறது நமக்கு புரியணும். இதுக்காக தான் எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மொழி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த மொழியை வந்து சிறப்பாக கற்றுக்க எது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் தேவைப்படுது. நம்ம அந்த இலக்கணத்தில் நமக்கு வந்து முதல்ல நம்ம பார்க்குறது வந்து எழுத்து இருக்குது. எழுத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. முதல் எழுத்து, சார்பு எழுத்து, அப்போ உயிரெழுத்துக்களுடைய வகைகள், மெய்யெழுத்துக்களுடைய வகைகள், உயிர்மெய் எழுத்துக்களுடைய வகைகள், மொத்த தமிழ் எழுத்துக்கள் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கிளாஸில் நீங்கள் பேசிக்காக பார்த்த ஒரு விஷயம். ஆனால் இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா சார்பு எழுத்துக்கள் இருக்குது. அந்த சார்பு எழுத்தில் நமக்கு பாடமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உயிரளபடையும் ஒற்றலைப்படையும் தான் நமக்கு வந்து பாடமாக இருக்கக்கூடியது. உயிரளபடை, ஒற்றலைப்படை தான் உங்களுக்கு வந்து 10th வந்து பாடமாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா தான். இப்போ இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ சார்பு எழுத்து தானே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் எழுத்துக்கள் இப்போ ஒரு பேசிக்காக ஒரு பிள்ளைங்களுக்கு வரீங்க, இப்போ இலக்கணம் எனக்கு சுத்தமாக தெரியல மேம் அப்படின்றவங்க, இப்போ தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 247 எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இப்போ இங்கே பாருங்கள், இந்த உயிர் எழுத்தை எப்படி பிரிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று குறில், இன்னொன்று நெடில். குறில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா குறில் வந்து 5, நெடில் வந்து 7. குறில் 5, நெடில் 7. அதே போல் மெய்யெழுத்துக்களை எத்தனாவாக பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறோம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த 18 எப்படி பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லிட்டு 3 6 வந்து 18 வரக்கூடிய. இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாக தெரியுன்றதுக்காக நான் போயிட்டுருக்கேன். உயிர்மெய் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 216. உயிர்மெய் எழுத்து 216. இந்த 216 எழுத்துக்களை எப்படி நம்ம வந்து பிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து இப்போ உயிரெழுத்து வந்து குறில் நெடில்னு பிரிச்சிங்களோ அதே போல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்மெய் எழுத்துக்களையும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். உயிர்மெய் எழுத்தை பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். இதுவே கொஷின் தான் உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில் எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது டக்குன்னு தெரிஞ்சால் சொல்ல முடியுமா? உயிர்மெய் குறில், உயிர்மெய் குறில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90. உயிர்மெய் குறில் எவ்வளோ? 90. எப்படி மேம் 90 வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். உயிர்மெய் குறில் வந்து 90. எப்படி குறில் 90? குறில் 5 தானே. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து குறில் 5 அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன கேட்டேன், கொஷின் நல்லா, ஏன்னா நம்ம கொஷினே சரியாக நம்ம ரீட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. கொஷின் பேப்பர் எடுக்கிறோம். கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னவா இருக்குது? உயிர்மெய் குறில் கேட்குறாங்க. நம்ம உயிர்மெய்ன்றது நம்ம கண்ணுக்கே படாது. எது மட்டும்தான் தெரியும்? குறில் மட்டும்தான் தெரியும். அப்போ குறில் நமக்கு ஏற்கனவே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். என்னென்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கும்? 5ன்றது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் கேட்ட கொஸ்டின் என்னன்னு கேட்டால் உயிர்மெய் குறில் கேட்டிருந்தாங்க. அப்போ உயிர்மெய் குறிலில் நல்லா கவனிங்க. உயிர்மெய் உயிர் எழுத்துல இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? குறில் தானே கேட்குறேன். உயிர் எழுத்துல குறில் எத்தனை? குறில் வந்து 5. உயிர் எழுத்துல குறில் எத்தனை? குறில் வந்து 5. அப்போ என்ன பண்ணணும்? இந்த குறில் 5 போட்டுக்கணும். மெய்யெழுத்து எத்தனை? 18. இந்த 18யும் இந்த 5 நமக்கு மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 கிடைக்கும். இங்கே பாருங்கள், 18 மெய்யெழுத்தையும் 5 குறில் எழுத்தையும் பெருக்குனா நமக்கு 90 ஆன்சர் கிடைக்கும். அதே போல் 18 மெய்யெழுத்தையும் 7 நெடில் எழுத்தையும் பெருக்குனா நமக்கு 226 கிடைக்கும். மொத்தம் 216 வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுவே கொஷின் தான். உயிர்மெய் குறில் எவ்வளோ, உயிர்மெய் நெடில் எவ்வளோ. உயிர்மெய் குறில் தான் இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது. அப்போ இதுவே அப்போ நம்மளுக்கு எப்பயுமே அதை எப்படி படிக்கணும்னா உயிர் குறில், உயிர் நெடில், உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் இப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இருக்கும். இதுவே கொஷின் தான். உங்களுக்கு 11th புக்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் இருக்கும் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு இதுதான் கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள்னு தெரியும். இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள்னு பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். சரி, முதல் எழுத்துனா என்ன மேம் அப்படின்னு கேட்டால்
உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து. முதல் எழுத்து அப்படின்னு சொல்றது உயிரெழுத்து 12, உயிரெழுத்து 12, மெய் 18. இந்த 30 எழுத்துக்களும் உங்களுக்கு என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துன்னு சொல்றோம். மொத்தம் 30 எழுத்து. இது நன்னூல் நூற்பா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா உயிரும் உடம்புமா 30 முதலே. உயிரும் உடம்புமா 30 முதலே. உயிருன்றது உயிரெழுத்து, உடம்புன்றது மெய்யெழுத்து. அப்போ உயிரும் உடம்புமா 30 முதல் எழுத்தாக சொல்லக்கூடியது. சரி, முதல் எழுத்து சொல்லிட்டோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கு பேர் சார்பு எழுத்துன்னு பேர். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கு பேர் சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, முதல் எழுத்து எத்தனைன்னு கேட்டால் 30, சார்பு எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 10. அப்போ சார்பு எழுத்து என்ன அப்படின்னு கேட்டால் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பேர் தான் சார்பு எழுத்துன்னு பேர். அந்த சார்பு எழுத்து மொத்தம் 10. என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிங்க. உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்குது. இப்போ நம்ம இந்த 10th வந்து நம்ம பார்க்குறோன்றதை விட இது வந்து 7th புக்கில் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம் அப்படின்ற டாபிக்கெல்லாம் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த 10 இருக்கே மேம், இதில் என்ன மேம் எங்களுக்கு கொஷினாக வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் சார்பெழுத்துக்கள் குறுக்கங்கள் மொத்தம் எத்தனை? குறுக்கங்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா குறுக்கங்கள் மொத்தம் 4. ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுக்கங்கள் 4. இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கால் மாத்திரையாக ஒலிக்கக்கூடிய குறுக்கங்கள் எத்தனை? ஒரு மாத்திரையாக குளிக்கக்கூடிய குறுக்கங்கள் எது? இதில் அடுத்ததுல கொஸ்டின்ஸ் நிறையாவே வரும் இதில். சரி, நம்ம இப்போ அது உங்களுக்கு மாத்திரை அளவுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் எதுக்கெல்லாம் என்னென்ன மாத்திரை அளவுகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கபிலர் புக் பேக் கொஸ்டினே இருக்கும் பாருங்கள். கபிலருக்குரிய மாத்திரை அளவு என்ன? 3 மாத்திரை. காவுக்கு ஒரு மாத்திரை, பேய்க்கு ஒரு மாத்திரை, லாவுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு 1/2 மாத்திரை, 3 மாத்திரை. அப்போ அந்த மாத்திரை அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாத்திரை அளவு வந்து நீங்கள் நினைக்கிற போல குறில், நெடில், மெய்யெழுத்து அப்படின்றது கிடையாது. உயிரளபடைக்கு வேறு மாத்திரை, ஒற்றளபடைக்கு வேறு மாத்திரை, குற்றியல் உகரத்துக்கு வேறு மாத்திரை, குற்றியல் லிகரத்துக்கு, முற்றியல் உகரத்துக்கு வேறு மாத்திரை அளவு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை அளவுகள் வந்து வேரியாகும். அப்போ அந்த மாத்திரை அளவுகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லா வந்து ஆன்சர் பண்ண முடியும். மேம் நீங்கள் வந்து நீங்கள் சிலபஸ்ன்னு போகாதீங்க. சிலபஸில் கூடிய இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10th புக்குள்ளே இருக்கக்கூடியதை முதல்ல நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ 10th புக்கை தாண்டி தான் உங்களுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது. இப்போ இலக்கணம்னு சொல்லிட்டாங்க. இலக்கணத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே 6th 10th வரக்கூடிய இலக்கணங்கள் முதல்ல உங்களுக்கு தெரியுதா? இதை தெரியாமல் நீங்கள் அடுத்த சிலபஸ் மட்டும் போனீங்கன்னு சொன்னால் அது வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சரியான ப்ரிப்ரேஷனாக இருக்காது. அதனால் இது வந்து 6th புக்கிலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை இலக்கணத்தை வந்து முதல்ல நீங்கள் தரவு பண்ணுறதில்ல, அது புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பாருங்கள். இப்போ நம்ம இதில் நம்ம பார்க்க போது நமக்கு இப்போ 10th புக்கில் பாடமாக இருக்கக்கூடியது உயிரளபடியும் ஒற்றளபடியும். உயிரளபடியும் ஒற்றளபடியும் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உயிரளபடினா என்ன, ஒற்றளபடினா என்ன? அதுக்கு முன்னாடி இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அளபடை. இந்த அளபடையை தான் எப்படி பிரிக்கிறாங்கன்னு நல்லா கவனிங்க. அளபடையை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. அளபடை எத்தனையாக பிரிச்சிருக்காங்க? 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. அளபடைனா அளவெடுத்தல் அல்ல நீண்டு ஒழித்தல் அப்படின்னு பேர். அளபடின்னு சொல்லாலே நீண்டு ஒழிக்கிறது. நீண்டு எப்படி ஒழிப்போம்? இப்போ நம்ம தெருவில் வந்து காய்கறி, கீரை, மீன், தயிரெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்க ஒழிக்கக்கூடிய சவுண்டு பாருங்கள், நம்ம நீட்டி ஒழிப்பாங்க. ஏன் நீட்டி ஒழிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நீட்டி ஒழிச்சா மட்டும்தான் அவங்க சொல்கிற வார்த்தைகள் நம்மளுடைய காதில் விழும், இல்லாட்டி விழாது. அப்போ அதுதான் வந்து நீட்டி ஒழித்தல், அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அளபடையை சரி அளபடைக்கு எவ்வளோ மாத்திரை மேம் இப்படி அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிரிச்சிட்டாங்க. அளபடைன்றதை 2ஆக பிரிச்சாச்சு. ஒன்று உயிரளபடை, ஒற்றளபடை. அளபடைன்றதுக்கு நீண்டு ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோம். உணர்வுக்கு இனிய ஓசை பயன்படும். உணர்வுக்கு இனிய ஓசைக்கும் பயன்படக்கூடியது, அந்த ரைமிங்காக வந்து சொல்லக்கூடியது, ரொம்ப சத்தம் போட்டு ராகமாக சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் அளபடை. அளபடையை நம்ம வந்து இப்போ வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம்னு சொன்னேன். ஒன்று உயிரளபடை, ஒற்றளபடை. இப்போ இந்த உயிரளபடைக்கு மாத்திரை அளவு எவ்வளோன்னு கேட்டால் 3 மாத்திரை. அளபடை 3 மாத்திரையாக ஒழிக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் உயிரளபடை மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, தெருவில் வந்து கீரை, காய்கறி எல்லாம் விற்றுட்டு வரக்கூடிய அவங்க ஒழிக்கக்கூடிய மாத்திரை அளவு எவ்வளோன்னு கேட்டால் 3 மாத்திரை. ஏன்னா அதுதான் நீளமாக ஒழிக்க முடியும். அப்போ 3 மாத்திரை அளவாக ஒழிக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் உயிரளபடை மட்டும்தான் 3 மாத்திரை அளவாக ஒழிக்கும். வேறு எதுவுமே 3 மாத்திரை அளவாக ஒழிக்காது உங்களுக்கு. அதுக்கடுத்து பாருங்க, இப்போ உயிரளபடைனா என்ன? உயிர் அளபடை இதுலேயே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
உயிர் கூட்டல் உயிர் எழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் 7 அளபெடுப்பதற்கு பேர் தான் உயிரளபடைன்னு பேர். உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் 7 அளபெடுப்பதற்கு பேர் தான் உயிரளபடை அப்படின்னு பேர். என்னங்க சொல்றீங்க பாருங்க. இப்போ உயிரெழுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரெண்டா பிரிச்சோம் இல்லையா, குறில் நெடில். உயிரெழுத்து மொத்தம் எத்தனை 12. இந்த 12 நம்ம என்ன பண்ணோம், குறில் நெடில் அப்படின்னு பிரிச்சோம். இப்போ இந்த குறில் நெடில் பிரிக்கும் பொழுது குறில் எழுத்துக்கள் என்ன பண்ணாது, உங்களுக்கு அளவெடுக்காது. எது மட்டும்தான் அளவெடுக்கும், நெடில் எழுத்து மட்டும்தான் அளவெடுக்கும். குறில் எழுத்து அளவெடுக்காது. எது மட்டும்தான் அளவெடுக்கும், நெடில் எழுத்து மட்டும்தான் அளவெடுக்கும். அப்போ உயிர் எழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுப்பதற்கு பெயர் தான் உயிரளபடை. சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அப்போ எங்க வந்து இது அளவெடுக்கும்னு பாருங்க. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது, நல்லா கவனிங்க, செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதன் நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள், அதான் சொன்ன உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அப்படி அது அளவெடுத்திருக்குன்னு எனக்கு எப்படி மேம் தெரியும் அப்படின்னு கேட்டால், அது அளவெடுத்ததுக்கு அடையாளமாக தன்னுடைய இணை எழுத்தை பக்கத்தில் பெற்று வரும். இணை எழுத்துனா என்ன, நெட்ட எழுத்துக்கு இனமான எழுத்து எதுன்னு கேட்டால் குற்ற எழுத்து. குறில் தானே, குறுகிய ஓசை உடைய எழுத்து குற்ற எழுத்து. அப்போ நெட்டெழுத்துக்கு இனமான குற்ற எழுத்து என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா அங்கே இணை எழுத்தாக பெற்று வரும். அப்படி வந்தால் தான் அது வந்து உயிரளபடைன்னு சொல்கிறோம். இந்த உயிரளபடையை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3 வகை என்னன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சொன்னது உயிரளபடைனா என்னன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுப்பதற்கு பேர் உயிரளபடை. உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுப்பதற்கு பேர் உயிரளபடைன்னு பேர். அந்த உயிரளபடை வந்து அளவெடுத்ததுக்கு அடையாளமாக தன்னுடைய இணை எழுத்து பக்கத்தில் பெற்று வரும். எங்கெல்லாம் அளவெடுக்கும், மொழிக்கு முதல் இடை கடை ஆகிய 3 இடங்கள்ல அளவெடுக்கும். அளவெடுத்ததுக்கு அடையாளமாக தன்னுடைய இணை எழுத்தை பக்கத்தில் பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரளபடை. இந்த உயிரளபடையை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3 வகைனா என்னன்னு பாருங்க. ஒன்று செய்யுளிசை அளபடை, இன்னொன்று இனிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோன்னா செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் என்னது, இசை நிறை அளபடை. இன்னொன்று அசை நிறை அளபடைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை, இன்னொன்று அசை நிறை அளபடை அப்படின்ற இன்னொரு பெயரும் அதுக்கு உண்டு. அப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சுங்களேன். செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது செய்யுளிசை அளபடை. அப்போ என்ன சொல்கிறாங்க, செய்யுளில் ஓசை குறையும், அந்த ஓசை நிறைவு செய்வதற்காக அளவெடுக்கக்கூடிய அளபடை என்ன அளபடை, செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசை நிறைவு செய்வதற்காக அளவெடுக்கக்கூடிய அளபடைக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. சரி மேம், இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்க. எல்லா எக்ஸாம்பிளும் நமக்கு ஒரே மாதிரியாக இருக்குது, எப்படி நாங்கள் அதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கவனிங்க, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யாப்பிலக்கணம் இருக்கு இல்லைங்களா, இந்த நேர் நேர் தேமா, நிற நேர் புளிமா, நிற நிறை கருவிலாம், இப்போ நீங்கள் அது ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு பரவாயில்ல. இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு அது நேரசை நிறையசை அப்படின்ற ஒரு வாய்ப்பாடு இருக்கு இல்லையா, நேரசை நிறையசைன்னு சொன்னால் இப்போ அசை இருக்கு இல்லையா, எழுத்துக்களால் ஆனதுக்கு பேர் அசை. அசைனா என்னன்னு கேட்டால் எழுத்துக்களால் ஆனதுக்கு பேர் அசை. இந்த அசையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. நேரசை, இன்னொன்று நிறையசை. இப்போ நேரசைனா எப்படி வரும், ஒரு குறில் தனித்து குறில் கூட ஒற்று, நெடில் தனித்து நெடில் கூட ஒற்று, இப்படி வந்தால் இது நேரசை. நிறையசை எப்படி வரும், இருகுறில் தனித்து இருகுறில் கூட ஒற்று, குறில் நெடில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, இப்படி வந்துச்சுன்னா நிறையசை. சொல்றது நல்லா கால வைக்கணும். ஒரு குறில் தனித்து குறில் கூட ஒற்று, நெடில் தனித்து நெடில் கூட ஒற்று, இருகுறில் தனித்து இருகுறில் கூட ஒற்று, குறில் நெடில் ஒற்று, இப்படி வந்தால் இது வந்து நிறையசைன்னு பேர். சரி, ஏன் மேம் இது வந்து எனக்கு ஏன் அங்கே பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கவனிங்க, படா, கவனிங்க, நல்லா கன்ஃபார்மாக கொஷின் உண்டு. இந்த அளபடையிலேருந்து இது வரைக்கும் கொஷின் கேட்காம இருந்ததே கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ பான்றது குறிலா, தான்றது நெடில். இங்கே பாருங்கள், குறிலும் நெடிலும் வரலான்னு சொல்லியிருக்கேன். எங்கே சொல்லியிருக்கேன், குறிலும் நெடிலும் எங்கே வரலான்னு கேட்டால் நிறையசில் வரலான்னு சொல்லியிருக்கேன். பக்கத்தில் என்ன இருக்குது, குறில் இருக்குது. அப்போ இது ஒரு அசை, இது ஒரு அசை. எத்தனை அசையாக வந்திருக்கு,
2 அசையா வந்திருக்கு. 2 அசையா வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே கவனிங்க, நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அது அளவெடுத்ததுக்கு அடையாளமாக தன்னுடைய இணை எழுத்தை பக்கத்தில் பெற்று வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த இணை எழுத்து எதுன்னு கேட்டால், இப்போ ஆ குறியில் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னவா இருக்குன்னு பாருங்க, நெடில் இருக்கு. இட்டுக்கூட்டல் ஆ. அப்போ குறியில் எழுத்துக்கு இனமான நெடில் எழுத்து முன்னாடி இருக்கும். அப்போ அதுதான் நம்ம சொன்னேன், மொழிக்கு முதல் இடை கடை ஆகிய 3 இடங்களில் அளவெடுக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே லாஸ்ட்ல அளவெடுத்திருக்கு, இங்கே முதல்ல அளவெடுத்திருக்கு, இங்கே இடையில அளவெடுத்திருக்கு. இடையிலன்னு சொன்னால் ஊ இருக்கு, ஊக்கு முன்னாடி என்ன இருக்கு, இட்டுக்கூட்டல் ஊ இருக்கு, நெடில் ஊ இருக்கு. அப்போ மொழிக்கு முதல் இடை கடையாகிய 3 இடங்களில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அளவெடுத்திருக்கு. அளவெடுத்ததுக்கு அடையாளமாக தன்னுடைய இணை எழுத்தையும் பக்கத்தில் வந்து பெற்று வந்திருக்கு. அப்போ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், செயலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக அளவெடுக்கக்கூடிய அளபடை என்னன்னு சொன்னேன்னா செயலிசை அளபடைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ஈரசையால் அளவெடுக்கும். செயலிசை அளபடை எந்த அசையால் அளவெடுக்கும், ஈரசையால் அளவெடுக்கும். ஈரசைன்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு அசை இது ஒரு அசைன்னு பிரிச்சிருக்கு இல்லையா, 2 அசையால் அளவெடுத்தாலே அது செயலிசை அளபடை தான். இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்னொரு டவுட் கேட்கலாம், இங்கே எடுப்பதுவும் நான் கேட்பேன், செயலிசை அளபடைக்கும் இன்னிசை அளபடைக்கும் என்னம்மா வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ரெண்டுத்துல உம்முன்னு வரும்னு சொல்லுவாங்க. ஏன் இதுலேயும் உம்மு வருது அதுலேயும் உம்மு வருது, இதுக்கு வேறு இதுக்கு வேறு தானே. அப்போ இந்த தெளிவான ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், குழப்பமே இல்லாமல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், செயலிசை அளபடியில் ஈரசையாக பிரியும். ஈரசைன்னு சொன்னால் நீங்கள் அது நேரசை நிறையசைன்றது நமக்கு கணக்கு கிடையாது. 2 அசை பிரிதா இங்கே பாருங்கள், ஒரு குறியில நெடில், ஒரு குறியில ஒற்று, எத்தனை அசையா பிரிஞ்சிருக்கு, 2 அசையா பிரிஞ்சிருக்கு. அளவெடுத்ததுக்கு அடையாளமா என்ன இருக்கு, இங்க குறியில எழுத்து இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன இருக்கு, நெடில் எழுத்து இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது செயலிசை அளபடை. இவ்வளவுதான். நீங்க இதுல வந்து உம்மு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டாபிக், அது நம்ம இன்னிசை அளபடைக்கு வருவது தான் அது. இப்ப செயலிசை அளபடை 3 பாயிண்ட் தான். ஒன்று செயலிசை அளபடைனா செயலில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்வதற்காக அளபடக்கூடிய அளபடை செயலிசை அளபடை. அதுக்கு அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஈரசையால் அளபடக்கூடிய அளபடை செயலிசை அளபடை. செயலிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடை, இன்னொன்று அசை நிறை அளபடை. இது 3 தவிர்த்து இதில் வேற கொஸ்டினே உங்களுக்கு ஃப்ரேம் ஆகாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைன்னு சொன்னால் செயலில் ஓசை குறையாது. இது 10th புக் பேக் கொஸ்டினே இருக்கும். செயலில் ஓசை குறையாது. என்ன சொல்லுவோம், இனிய ஓசையின் பொருட்டு அளவெடுக்கக்கூடிய அளபடை இன்னிசை அளபடை. செயலில் ஓசை குறையாத பொழுதும் இனிய ஓசையின் பொருட்டு அளவெடுக்கக்கூடிய அளபடை இன்னிசை அளபடை. அப்போ செயலில் ஓசை குறையாதுன்னு சொன்னால் இங்கே கவனிங்களேன், எடுப்பதும் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எடுப்பதும் சொல்லியிருக்கிறேன். அப்போ செயலில் ஓசை குறையாத பொழுதும் இனிய ஓசை, நமக்கு இனிமையான அந்த ரைமிங் வார்த்தை வேணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அதை நீட்டி ஒழிக்கிறோம். எப்படி ஒழிச்சிருக்கோம் பாருங்கள், 3 அசையால் ஒழிச்சிருக்கோம். 3 அசைனா எங்கே, 2 குறியில் 2 குறியில் கூட ஒற்று, குறில் நெடில், குறில் கூட ஒற்று. எத்தனை அசையாக பிரிச்சிருக்கோம், 3 அசையாக பிரிச்சிருக்கோம். 3 அசையாக பிரிச்சோம்னு சொன்னால் அது இன்னிசை அளபடை. 2 அசையாக பிரிஞ்சுன்னு சொன்னால் அது செயலிசை அளபடை. இப்படி இந்த 2 வேரியேஷன் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எது செயலிசை அளபடை எது இன்னிசை அளபடைன்றது தெளிவாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? செயலிசை அளபடையில் 2 அசையாக தான் பிரியும். ஆனால் இன்னிசை அளபடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அசையாக பிரியும். இதுங்க பாருங்கள், இது ஒரு குறியில் குறில் கூட ஒற்று, குறியில் நெடில் குறியில் ஒற்று. அப்போ எத்தனை அசையாக பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அசையாக பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், செயலில் ஓசை குறையாத பொழுதும் இனிய ஓசையின் பொருட்டு அளவெடுக்கக்கூடிய அளபடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடைன்னு சொன்னேன். செகண்ட் வந்து 3 அசையால் அளவெடுக்கக்கூடிய அளபடை இன்னிசை அளபடை. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறில் நெடிலாக மாறி அளவெடுக்கக்கூடிய அளபடை இன்னிசை அளபடை. குறில் நெடிலாக மாறி குறில் நெடிலானா எடுப்பதும் அப்படின்றது குறில், எடுப்பதும் அப்படின்றது நெடில். அப்போ குறில் நெடிலாக மாறி அளவெடுக்கக்கூடிய அளபடை எதுன்னு கேட்டால் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஒரு 3 பாயிண்ட் தான். செயலில் ஓசை குறையாத பொழுதும் இனிய ஓசையின் பொருட்டு அளவெடுக்கக்கூடிய அளபடை இன்னிசை அளபடை, 3 அசையால் அளவெடுக்கக்கூடிய அளபடை இன்னிசை அளபடை, குறில் நெடிலாக மாறி அளவெடுக்கக்கூடிய அளபடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடியாக சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது செயலிசை அளபடை பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது இன்னிசை அளபடை பார்த்தோம், அதுக்கப்புறம் சொல்லிசை அளபடை. இப்போ சொல்லிசை அளபடைன்னு சொல்லும்போது பொதுவாக சொல்லிசை அளபடையில் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும், எல்லா இடத்துலையுமே குறிலுக்கு இனமான நெடில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஊ இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து தூ இருக்கு பாரு, இது கூட ஊ. எடுப்பதுவும் கெடுப்பதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அது குறிலுக்கு இனமான நெடில் இருக்கும்.
செய்யுளிசையாக இருக்கட்டும், இன்னிசையாக இருக்கட்டும், சொல்லிசையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிலுக்கு இனமான நெடில் எழுத்துக்கள் பக்கத்தில் தன்னுடைய இணை எழுத்தை பக்கத்தில் பெற்று வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது அல்லபடை, அப்படி இல்லைன்னா அது அல்லபடியே இல்லை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சொல்லிசை அல்லபடை. சொல்லிசை அல்லபடை பாருங்கள். சொல்லிசை அல்லபடைக்கு இப்போ நம்ம சொன்ன போல் வந்து நேரசை நிறையசைலாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இதில் பொதுவாக வந்து எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா ஈல முடியும். பொதுவாக எப்படி முடியும்? ஈல முடியுங்க. பாருங்கள், தழி, கிழி, நசை. அப்போ இதில் எல்லாத்துலேயுமே என்ன முடியும்னு பார்த்தோன்னா ஈல முடியும். ஈல முடியறதெல்லாம் வந்து சொல்லிசை அல்லபடையான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பாருங்களேன். இங்கே குரில் ஈ இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நெடிலி இருக்குது. இழு குட்டல் ஈ, இழி. இங்கே ஈ இருக்குது, இங்கே ஐ இருக்குது. என்ன மேம்? இச்சு குட்டல் ஐ, சை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஐக்கு இணை எழுத்து வந்து பார்த்தோன்னா ஈ, அவ்வுக்கு இணை எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து உயிரெழுத்து 12 இருக்கு இல்லைங்களா, அந்த 12ல் ஆவுக்கு குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்து இணை எழுத்து இல்லையா, ஆனால் அதில் சிங்கிளாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் ஐயும் அவ்வும் வந்து இணை எழுத்து இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஐக்கு இணை எழுத்து எதுன்னு கேட்டால் ஈ, அவ்வுக்கு இணை எழுத்து எதுன்னு கேட்டால் ஊ. அதனால தான் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஈ இருக்குது. ஈக்கு இணையான எது எழுதுன்னு பார்த்தோன்னா ஐ என்ற இணை எழுத்து அங்கே பக்கத்தில் இருக்கும். அப்போ பொதுவாக இது வந்து ஈல தான் முடியறதா இருக்கும். அதனால் இது வந்து சொல்லிசை அல்லபடை. இப்போ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லிசை அல்லபடை பொதுவாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈல முடியும்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. இப்போ வந்து இது நசை இருக்கு இல்லையா, நசைன்னு சொன்னால் விருப்பம்னு அர்த்தம். நசைனா விருப்பம், நசைனா விரும்புதல்னு அர்த்தம். ஒரு பெயர்ச்சொல் வினை எச்சமாக மாறி அளபெடுப்பதுக்கு என்ன அளபடைன்னு கேட்டால் சொல்லிசை அல்லபடை. ஒரு பெயர்ச்சொல் வினை எச்சமாக மாறி அளபெடுக்கக்கூடிய அளபடை சொல்லிசை அல்லபடை. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பெயர்ச்சொல் வினை எச்சமாக மாறி அளபெடுக்கக்கூடிய அளபடை சொல்லி செயலில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபடும். அதான் பெயர்ச்சொல் வினை எச்சமாக மாறி அளபெடுக்கக்கூடிய அளபடை சொல்லிசை அல்லபடையாக சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள், இங்கே ஓதல் நான் சொன்னதுதான், மொழிக்கு முதல்ல அளபெடுத்திருக்கு. அதே போல் இங்கே பாருங்கள், செயல் ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசையின் பொருட்டு அளபெடுத்திருக்கூடியது. இங்கே வந்து மூவாசையால் அளபெடுத்திருக்கும். செயல் ஓசை வந்து குறையில, செயல் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக, ஒரு பெயர்ச்சொல் வினை எச்சமாக மாறி அளபெடுக்கக்கூடிய அளபடை தான் சொல்லிசை அல்லபடை. அதே போல் இங்கே ஈல முடிஞ்சிருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து அளபெடுத்திருக்கும். அதான் இது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்தது உயிரல்லபடை பார்த்தோம். உயிரல்லபடையில் 3 வகைகள் பார்த்தோம். 3 வகையுமே எப்படி சொல்கிறது, இந்த இதில் கொஷின் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் இருக்காது. அளபடியில் கட்டாயம் கொஷின் இருக்கும். நீங்கள் எப்படி சொல்லிசை அல்லபடியாக எடுத்துக்கலாம். நீங்கள் லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்டிருந்தாங்க. செயலில் ஓசை குறையாத பொழுதும் இனிய ஓசின் பொருட்டு அளபெடுக்கக்கூடிய அல்லபடை எது? அப்போ இன்னொன்று கூட கேட்டிருந்தேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த எக்ஸாம்பிளில் என்ன அளபடை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா பார்த்து ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்டாலும் சரி, எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டாலும் சரி, அது எப்படி கேட்குறாங்கன்றதை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஒற்றளபடை. அளபடை மட்டும் ஒற்றளபடை கவனிங்க. இப்போ பார்த்து தான் உயிரிழப்படை பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஒற்றளபடை. ஒற்றை எழுத்துக்கள் அளபெடுக்கணும். ஏன் உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் நெட்டெழுத்து அளபெடுக்குமா, புள்ளி வச்ச எழுத்து அளபெடுக்காதா அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து ஒற்றளபடைன்னு பேர். இப்போ நம்ம உயிரிழப்படைக்கு எவ்வளோ மாத்திரை சொன்னேன்? 3 மாத்திரை சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் ஒற்றளபடைக்கு மாத்திரை அளவு எவ்வளோன்னு கேட்டால் 1 மாத்திரை தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒற்றை எழுத்து தானே, புள்ளி வச்ச எழுத்து தானே, அதுக்கு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது அளபெடுக்குது. அது அளபெடுக்கும் போது 2 எழுத்தாக தான் அது அளபெடுக்கும். அப்போ அதுக்கு வந்து ஒற்றளபடைக்கு மட்டும் மாத்திரை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரையாக அளபெடுக்கக்கூடியது. கவனிங்க, செயலில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இந்த மெய்யெழுத்துக்கள் சொல்லக்கூடிய இந்த மெல்லினை எழுத்துக்களும் இந்த ஈ இல்லை இந்த 10 எழுத்துக்களும் அது கூட ஒரு ஆயுத எழுத்து சேர்த்து மொத்தம் 11 எழுத்துக்கள் மட்டும்தான் அளபெடுக்கும். அப்போ ஒற்றை எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்னு கேட்டால் 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். ஆயுதம் நீங்களாக அப்படின்னு கேட்டால் 10, ஆயுத எழுத்து சேர்த்துன்னு சொன்னால் 11 எழுத்துக்கள். மொத்தம் ஆயுத எழுத்துக்கள் அந்த ஒற்றளபடை எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்னு கேட்டால் 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். எங்கே மேம் அளபெடுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கனம் இப்படி தான் இருக்கும். எங்கனம் இந்த இடத்துல வந்து 2 ஆயுத எழுத்து வரும்னு வச்சுங்களா, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்போ அதை போல் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து 2 மெய் எழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை எழுத்துக்கள் அளபெடுக்கும். அது குறில் எழுத்துக்கு அடுத்தும் அளபெடுக்கலாம், 2 குறில் எழுத்துக்கு அடுத்தும் அளபெடுக்கலாம். குறில் கீழும் குறில் இணை கீழும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறில் இணை கீழுன்னு சொன்னால் 2 குறில் இருக்கும், 2 குறிலுக்கு பக்கத்தில் ஒரு
ஒற்றை எழுத்துக்கள் அளவெடுக்கலாம். இல்லாட்டி ஒரு எழுத்து இருக்கும், ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் 2 ஒற்றை எழுத்துக்கள் அளவெடுக்கலாம். அப்போ இதுதான் வந்து ஒற்றளபடை அப்படின்னு சொல்லக்கூடாது. பொதுவாக நமக்கு உயிரளபடையில் இருந்தால் மிகுதியான வந்து வினாக்கள் வரும். சப்போஸ் அதில் பொருந்தாத சொல்லாக கேட்கும்போது ஒற்றளபடையை வந்து அதில் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒற்றை எழுத்துக்கள் செய்யுள் ஓசை குறையும் பொழுது ஒற்றை எழுத்துக்களாக சொல்லக்கூடிய இந்த 10 எழுத்து கூட ஒரு ஆயுத எழுத்து சேர்த்து 11 எழுத்துக்கள் வந்து மொழிக்கு ஒரு குறில் கீழும் குறிலினை கீழும் அளவிடுவதற்கு பேர் தான் ஒற்றளபடை அப்படின்னு பேர். ஒற்றளபடைக்கான மாத்திரை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் நம்ம பார்த்தது அளபடை பார்த்தோம். அளபடையில் வந்து உயிரளபடையும் ஒற்றளபடையும் பார்த்துருக்கோம். உயிரளபடை ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஒற்றளபடைனா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒற்றளபடையில் ஒற்றை எழுத்துக்கள் அளவெடுக்குது. ஒற்றை எழுத்துக்கள்னு சொன்னால் புள்ளி வச்ச எழுத்துக்கள் அளவெடுக்குது. இதுக்கான மாத்திரை அளவு 1 மாத்திரை அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மூவகை மொழி. மூவகை மொழி எது? இப்போ நம்ம பார்த்தது எழுத்து டாபிக். 10th புக்கில் நம்ம பார்த்தது எழுத்து டாபிக். இதில் வந்து சொல் டாபிக் வரும். இந்த மூவகை மொழிகள் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா சொல்லில் வரும். சொல்லதிகாரத்தில் வரக்கூடியது. நம்ம பார்த்தது வந்து எழுத்ததிகாரம். இப்போ நம்ம பார்க்கறது சொல்லதிகாரம். இப்போ சொல்லதிகாரம், இப்போ சொல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல் அப்படின்றது ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அதுக்கு பேர் சொல் அப்படின்னு பேர். ஒரு எழுத்துக்கள் தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அதுக்கு பேர் சொல் என்று பெயர். இந்த சொல்லு வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்துக்கள் தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அதுக்கு பேர் சொல் என்று பெயர். இப்போ இந்த சொல்லுக்கான வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி. இந்த சொல்லுக்கான வேறு பெயர் பதம், மொழி, கிளவி. இதுதான் இந்த சொல்லுக்குரிய வேறு பெயர். ஃபர்ஸ்ட் சொல்ல என்ன சொன்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அதுக்கு பேர் சொல் பேர். இந்த சொல்ல வந்து எத்தனை வகையா அதுக்கான வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்கள் உண்டு. பதம் தான் பகுபதம், பகாபதம். கிளவி தெரியும் உங்களுக்கு, இரட்டை கிளவி. மொழி, அந்த மொழியை தான் இப்போ பார்க்க போகிறோம். மூவகை மொழியாக சொல்லக்கூடியது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூவகை மொழிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகுபதம், பகாபதம் வேறு, கிளவி வேறு. கிளவினா சொல்லுவோம் நம்ம. இரட்டை கிளவினா என்ன? இரட்டை கிளவி இரட்டித்து இசையா நன்னூற்பா. இரட்டை கிளவி இரட்டித்து இசையா. இரட்டை கிளவி 2 முறைக்கு மேலே அடுக்காது. அப்படி பிரித்தாலும் அது பொருள் தராது. அப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிளவி இரட்டைக்கு. அப்போ சொல் தான், அந்த சொல் வந்து பெருசாக பொருள் தராது. சலசல, பல, டட, கடகட, குடு அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் இது எல்லாமே என்னவா வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவியாக வரக்கூடியது. பொதுவாக இந்த இரட்டை கிளவிக்கு அடுக்கு தொடருக்கும் உள்ள வேரியேஷன் கேட்பாங்க, வேறுபாடு. அப்போ வேறுபாடு கேட்கும்போது சொல்லலாம் இரட்டை கிளவி வந்து பிரித்தால் நமக்கு பொருள் தராது. ஆனால் அடுக்கு தொடர் வந்து நமக்கு பிரித்தால் பொருள் தரும். பாம்பு அதில் பகுதி பொருள் தரணும். இதை கூட பிரிக்கலாம் மேம். எப்படி பிரிப்பீங்க? பிரித்தா உங்களுக்கு பொருள் கலகல, சலசல, டட அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பிரித்தா உங்களுக்கு பொருள் தராது. இதுவே அடுக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா விக்கி அழுதான், புடை, அறிஞன், பாம்பு அப்படின்னு சொல்லும் போது அடுக்கு தொடராக இருக்கக்கூடியது. அடுக்கு தொடரில் பிரித்தா உங்களுக்கு என்ன தராதுன்னு பார்த்தீங்கன்னா பொருள். அடுக்கு தொடரில் பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கிளவியில் பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி 2 முறைக்கு மேலே அடுக்காது. ஆனால் அடுக்கு தொடர் 2, 3, 4 முறைக்கு மேலே கூட நம்ம என்ன பண்ணலாம், அடுக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ சும்மா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சொன்னேன். இப்போ இந்த மொழி பார்க்கலாம். நம்ம இந்த மொழியை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். கன்ஃபார்ம் கொஷின் உண்டுப்பா. இப்போ மொழியை பார்த்தீங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான மொழிகள் இருக்குது. இங்கே பாருங்கள், நன்னூற்பா சொல்லியிருக்காங்க பாரு. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் எனவாம், பொது இருமையும் ஏற்பன. அப்போ ஒரு மொழி, அப்போ தனிமொழினா என்ன, தொடர்மொழினா என்ன, பொதுமொழினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து நூற்பா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தனிமொழி பார்க்க போகிறோம். இப்போ தனிமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு இல்லையா? ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 42. இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனிமொழி தான். ஓர் எழுத்து ஒரு மொழி 42ன்னு சொன்னது யாரு? பவனந்தி முனிவர். நன்னூலுடைய ஆசிரியர் யாரு? பவனந்தி முனிவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காரு. சரி, ஓரெழுத்து ஒரு மொழி 7 தான் அப்படின்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஒரு எழுத்து ஒரு மொழி 7 தான். அது 7 எது? நெடில் எழுத்துக்கு மட்டும்தான் 7 மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஆனால் நன்னூலார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா
ஓர் எழுத்து ஒரு மொழி 42ன்னு சொல்லியிருக்காரு. அந்த 42ல் 40 மட்டும்தான் நெடில், 2 மட்டும் குறில். நொது, நோ, து, இது 2 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா குறில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல் வந்து பிரிக்க முடியாத சொல் இருக்கு இல்லைங்களா? பிரிக்க முடியாத சொல்னா எதை சொல்லலாம்? கண்ணு, பல்லு. இப்போ இதெல்லாம் வந்து பிரிச்சா பொருள் தருமா? பிரிச்சா பொருள் தராது. அப்போ பிரிச்சா பொருள் தராது. ஒரு சொல்லா இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமொழி தான். ஒரு எழுத்தா நின்று தனித்து நின்று பொருளை தரக்கூடியது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமொழி. தனிமொழி நல்லா பார்த்துங்க. தனிமொழி அப்படின்னு சொல்லுறது ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தருவது. ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தருவது தனிமொழி. அது பகுபதமாக வராது, பகாபதமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதை பிரிக்கவே முடியாது. இப்போ அந்த கண், படி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகாபதம் தான். நம்ம பிரிக்கவே முடியாது. பிரிக்கவே முடியாத சொற்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிமொழியாக தான் வரக்கூடியதாக இருக்கும். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்மொழி. தொடர்மொழின்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை தருவது தொடர்மொழி. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை தருவது தொடர்மொழி. அங்கே பாருங்க, கண்ணன் வந்தான், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை தருவது. அதனால் அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தொடர்மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது. தனிமொழி என்றது ஒரு எழுத்து தனித்து நின்று பொருளை தரக்கூடியது தனிமொழி. தொடர்மொழி என்றது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை தருவது தொடர்மொழியாக சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுமொழிக்கு வருவோம். பொதுமொழியில் இருந்தால் கொஷின் பெரும்பாலும் பொதுமொழியில் கேட்பாங்க. இந்த வேங்கைன்றதெல்லாம் பல முறை கேட்ட கொஷின். இந்த வேங்கைன்ற கொஷின் வந்து உங்களுக்கு எப்பன்றதில் பல முறை வந்து கேட்ட கொஷின் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேங்கை. இப்போ எப்படி பொதுமொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேங்கை கூட விட்டுருங்க. இப்போ தாமரைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். தாமரை எப்படி பிரிக்கலாம்? இதை தா கூட்டல் மறை, தா கூட்டல் மறை. தான்றது இந்த இடத்துல ஓர் எழுத்து தானே, தருதல் தா. மறைனா மானு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது ஓர் எழுத்தா தான்ற ஒரு பொருளையும் தருது, தாவுகின்ற மான் அப்படின்ற ஒரு பொருளையும் தருது. அப்போ ஒரு சொல் வந்து தனிமொழியாகவும் இருக்கு, அதே சொல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்மொழியாகவும் இருக்கு. அப்போ அதுதான் பொதுமொழி. ஒரு சொல் தனிமொழியாகவும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளை தந்து தொடர்மொழியாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பொதுமொழி அப்படின்னு பேர். இப்போ இங்கே பாருங்க, காவலர். காவலர்னா யாரு? பாதுகாவலரை குறிக்குது. இந்த காவலரை எப்படி பிரிப்பீங்க? கா கூட்டல் அலர், கா கூட்டல் அலர். கானா சோலை, அலர்னா மலர். சோலையின் கண் உள்ள மலர், சோலையின் கண் உள்ள மலர். அப்போ ஒரு சொல் வந்து ஒரு சொல் வந்து தனிமொழியாகவும் இருக்கு, அதே சொல் பிரிந்து நின்று வந்து தொடர்மொழியாகவும் இருக்கிறதால இதுக்கு வந்து பொதுமொழி அப்படின்னு பேரு. வேங்கை, வேங்கை என்பது மரம். வேம் கூட்டல் கை, வேகுகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து தரக்கூடியதா இருக்கு. எட்டு, எல் கூட்டல் தூ. எட்டுன்றது ஒரு எண்ணிக்கையை குறிக்குது. இப்போ இதுவே வந்து எல் கூட்டல் தூள்னா எல்லிலிருந்து பிரிந்த எண்ணெய். அப்போ ஒரு சொல் வந்து தனிமொழியாகவும் இருக்குது, அதே சொல் வந்து தொடர்மொழியாகவும் இருக்கிறதால அதுக்கு பேர் பொதுமொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்ன தலைப்புகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்லியிருக்கேன்னா விரலபடை பார்த்தோம், விரலபடியோடைய வகைகள் பார்த்தோம், அதுக்கடுத்து ஒற்றலபடை பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்த்தது இப்போ தனிமொழி சொல் பார்த்துட்டு வரோம். சொல்லுனா என்னன்னு பார்த்தோம். ஒரு சொல் என்றால் ஒரு சொல் தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்றோ பொருளை தருவது சொல்லு. அந்த சொல்ல வந்துக்கான வேறு பேர் தான் பதம், மொழி, கிளவி. இந்த பதம் தான் பகுபதம், பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோன்னு சொன்னேன். கிளவி, இரட்டை கிளவி. அதன் பிறகு வந்து மொழியை தான் 3 வகையை பிரித்தோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு சொல்லிட்டு. தனிமொழி என்றது ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தருவது தனிமொழி. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை தருவது தொடர்மொழி. பொதுமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தரக்கூடியது பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இறுதியை நம்ம பார்க்க போகிறது இந்த தொழில் பெயரை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு கன்ஃபார்ம் கொஷின். இந்த தொழில் பெயர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க, இப்போ ஒரு செயல் நடைபெறுவதை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் பெயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தொழில் பெயர் வந்து என்னென்னலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க பாருங்க. எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவும் உணர்த்தாது. ஒரு குறிப்பாகவும் தெரியாது, நமக்கு வெளிப்படை. இப்போ நடந்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் பாலா பெண் பாலா, அது உயர்தினியா அக்ரினியா யாருன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல நடத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். யார் நடக்கிறாங்க? ஒரு ஆண் நடக்கிறாங்களா, ஒரு பெண் நடக்கிறாங்களா, அது உயர்தினியா அக்ரினியா எதுவுமே நமக்கு
தெரியாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தொழில் பெயர் அப்படின்றது ஒரு வினையை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயர் தான் தொழில் பெயர். எண், இடம், காலம், பால். எண்ணா தெரியும் உங்களுக்கு, ஒருமை பன்மை. இடம் தன்மை முன்னிலை படர்க்கை. காலம் 3 காலம். பால் ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். இதை வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ காட்டாத ஒரு பெயர் தான் தொழில் பெயர். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கட்டாயம் உண்டுப்பா. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். ஒரு குறிப்பாகவோ இப்போ எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரக்கூடிய பெயர் என்னன்னு கேட்டால் தொழில் பெயர். நடத்தல், ஓடுதல், விளையாடுதல், ஆடுதல், பாடுதல், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க, வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகக்கூடியது தொழில் பெயர். ஒரு வினையடின்னு சொன்னால் வேர்ச்சொல் தான்ப்பா, வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் வேற எதுவும் நினச்சிட்டு போறீங்க. இப்போ இந்த நடன்றது ஒரு வேர்ச்சொல். இப்போ நடந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, நடந்தால் அந்த வேர்ச்சொல் எதுன்னு கேட்டால் நட. அந்த நடைக்கு பேர் தான் வேர்ச்சொல்னு சொன்னாலும், பகுதின்னு சொன்னாலும், வினையடின்னு சொன்னாலும், ஏவல்னு சொன்னாலும், கட்டளைன்னு சொன்னாலும் எல்லாமே இதுக்குரிய வேறு பெயர் தான். எதுக்கு? இந்த வினையடிக்குரிய வேறு பெயர் தான். இப்போ நட, இப்போ இந்த வினையடி ஒரு வினை சொல்லடி அடிப்பகுதியை தான் நம்ம சொல்கிறோம் நட. இது கூட தல் அப்படின்ற ஒரு விகுதி சேருவதால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா நடத்தல் அப்படின்ற ஒரு தொழில் பெயர் உருவாகுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் பெயர் என்ன பெயர்? தொழில் பெயர். ஒரு வினையடிக்குடன் விகுதி சேர்வதால் உருவாக்கக்கூடிய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுறோம். அப்போ இதில் விகுதி சேரக்கூடிய பெயர் தொழில் பெயர், விகுதி சேரல்னு சொன்னால் அதுக்கு என்ன பெயர்? இப்போ அடுத்தது அதை பார்க்கலாம். இப்போ சொன்னால் தொழில் பெயர்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வினை அல்லது செயலை வந்து குறிக்கும் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாக உணர்த்தாமல் வரக்கூடிய பெயர் தொழில் பெயர். இது கூட வினையடிக்குடன் விகுதி சேர்வதால் உருவாகக்கூடிய பெயர் தான் விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயர். இதில் விகுதி பெறாத வரக்கூடிய தொழில் பெயர் கூட வந்து உண்டு. உங்களுக்கு விகுதி பெறாமல் வந்து எப்படி தொழில் பெயர் வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க விகுதியே பெறல. இங்க பாருங்க, விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயரா ஆகுது. தட்டு, தட்டுதல், உரை, உரைத்தல், அடி, அடித்தல். இதை வச்சு வந்து விகுதியே பெறல. இது விகுதி பெறலன்னு சொன்னா இதுக்கு முதல் நிலை தொழில் பெயர்னு பேர். ஏன் இதுக்கு முதல் நிலை? இப்போ நீங்கள் வேற ஏதோ கற்பனை பண்ணிக்க வேண்டாம். இப்போ வேர்ச்சொல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். வேர்ச்சொல்லா இருக்கிறது எல்லாம் முதல் நிலை தொழில் பெயர். வேர்ச்சொல் கூட விகுதி செஞ்சிச்சுன்னு சொன்னால் விகுதி பெற்ற தொழில் பெயர். இவ்வளோதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரே வேர்ச்சொல் மட்டுமே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அது முதல் நிலை தொழில் பெயர். வேர்ச்சொல்லு கூட ஒரு விகுதி சேர்ந்திருக்கு, அடித்தல், உரைத்தல், தட்டுதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். இங்கே அடுத்தது பாருங்க, இங்கே நடவாமை, கொல்லாமை, பல விகுதிகள் எதிர்மறை பொருளை கூட வரக்கூடியது. கல்லாமை, செய்யாமை, உண்ணாமை இப்படி வந்துச்சுன்னா எதிர்மறை பொருளை தரக்கூடிய தொழில் பெயர். உண்ணாம இருக்கிறது அது ஒரு தொழில் தானே, படிக்காமல் இருக்கிறது அது ஒரு தொழில் தானே. அப்போ இதெல்லாம் வந்து எதிர்மறை பொருளில் தரக்கூடியது. இப்போ விகுதி பெற்ற தொழில் பெயர்னா என்ன, முதல்நிலை தொழில் பெயர்னா என்ன, எதிர்மறை தொழில் பெயர்னா என்ன. இப்போ அடுத்தது பாருங்க, இதுதான் நம்ம முக்கியம். நமக்கு இதில் இருந்தால் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது. விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர். என்ன பாருங்க, விகுதி பெறல. எதுல விகுதி பெறல? இங்க பாருங்க, கேடுன்றதுல விகுதி கிடையாது. கெடுதல், சுடுதல் அப்படின்றதுல விகுதி இல்லை. ஆனா விகுதியே இல்லாம முதல்நிலை திரிந்து தொழில் பெயராக வரக்கூடியது. எப்படி வருது பாருங்க. இப்போ இந்த 3 பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். தொழில் பெயர்னா கெடுதல், முதல்நிலை தொழில் பெயர்னா கெடு. இந்த கெடு கேடா மாறிச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இந்த முதல்நிலை இந்த குறில் வந்து என்னவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெடிலா மாறிடுச்சு. இந்த சுடு என்னவா மாறிச்சுன்னா சூடா மாறிடுச்சு. இந்த பெரு என்னவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேரா மாறிடுச்சு. இதுதான் கன்ஃபார்ம் கொஸ்டின் ஏரியா. அப்போ முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், இதுல இருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் வரும். முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அப்ப தொழில் பெயர்னா என்ன, முதல்நிலை தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயர்ன்றது பகுதியா இருக்கு இல்லைங்களா, வேர்ச்சொல்லா இருக்கு இல்லையா, அந்த வேர்ச்சொல்லா இருக்கிறது எல்லாமே முதல்நிலை தொழில் பெயர் தான். அதுக்கப்புறம் அது கூட வந்து விகுதி சேர்ந்துச்சுன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர், அதான் தொழில் பெயர். விகுதி பெற்று கேட்டிருந்தாங்கன்னா விகுதி பெற்றது, அப்படிலாம் தொழில் பெயராக இருந்துச்சுன்னா தொழில் பெயரோட தான். அப்போ இந்த இடத்துல இது மட்டும், இந்த நல்ல எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்சுங்க. இது 3 தான் பெரும்பாலும் வந்து எக்ஸாம்பிளாக வரக்கூடியது. கெடு கேடு, சுடு சூடு, பெரு பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஏரியாவாக வந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது 10th முதல் இயலில் இருக்கும் பாருங்கள். அதில் கூட எழுத்து சொல்லு அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கண அதில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி புரியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தொழில் பெயர் நிறைய பேருக்கு தெரியாது.
அப்போ அந்த தொழில் பெயரெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வேர்ச்சொல்ன்றது தெரியும். இப்போ வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக, பெயரெச்சமாக மாற்றுக, வினையாளனை பெயராக மாற்றுக, தொழில் பெயராக மாற்றுக அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் அந்த டாபிக் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதே போல் தொகாநிலை வருக்கு பாருங்கள், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வினைமுற்று தொடர், அப்போ அடுக்கு தொடர், உரிச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர், இந்த டாபிக் தெரியாமல் வந்தாலும் உங்களுக்கு அதில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். அதனால் முதல்ல இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேர்ச்சொல் டாபிக் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது எளிமையாக உங்களுக்கு புரியும். இலக்கணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சிப்படுத்தாமல் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். இது தெளிவாகவே இருக்கும். இது நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நன்றி.